ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். உன்னுடைய இல்லத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியை இன்றோடு உன் இல்லத்தை விட்டு வெளியேற்ற நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அந்த தீய சக்தி உன்னுடைய இல்லத்தில் நுழைவதற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அம்மா ஏற்கனவே ஒருமுறை உனக்கு எச்சரிக்கையும் கொடுத்தேன். என் தங்கமே, நல்ல சக்திகள் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்றால், தீய சக்திகள் அங்கே தங்கி இருக்க முடியாதபடி செய்ய வேண்டும் என்றால், இல்லத்தில் இருப்பவர்களின் எல்லோருடைய மனநிலையிலும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்று. என் தங்கமே, என்னையே உள்ளே வரவிடாமல் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிலரது மனநிலை செய்தது. அப்படி இவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அம்மா உனக்கு இன்று சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். நான் சொல்வது போல செய்தால் அவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன நடக்கப் போகின்றது, உன்னுடைய இல்லத்தில் அடுத்தது என்ன நடக்கும் என்றும் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லி விடுகின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தெய்வ சக்தி அங்கே நிலை பெற்று நின்று கொண்டிருக்கும். நாம் என்ன செய்தாலும் இங்கு யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அப்படிப்பட்ட அந்த தீய சக்தி இன்று உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீயே கண்கூடாக கண்டுகொண்டுதான் இருக்கின்றாய். அதிலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்றவுடன் அவர்களினுடைய ஆட்டம் அதிகரித்து விடுகிறது. அவைகள் நல்ல சக்தியை உள்ளே வரவிடாமல் முழுமையான ஆட்டத்தை அங்கே வெளிப்படுத்தி கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு சேர ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் உன்னுடைய வாழ்க்கையே எப்பொழுதும் கேள்விக்குறியாக நிற்கின்றது. யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நினைக்காத உனக்கு வாழ்க்கையில் இத்தனை கெடுதல்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நீயல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவர்தான். என் தங்கமே, அவர்களினுடைய மனநிலையில் எண்ணங்கள் தூய்மையாக இல்லை. யாரை பார்த்தாலும் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துகின்ற வழியில்தான் எளிதாக பேசுகின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் சுற்றி என்ன நடந்தாலுமே அதில் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அதில் ஏற்படும் தீமையான விஷயங்களுக்கு இவர்கள் அங்கே அதிக பங்களிப்பை கொடுக்கின்றார்கள். என்னாலும் சுற்றி உள்ள உறவுகளோடு சண்டைகள் சச்சரவுகள் என்றே அவர்கள் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மனதில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிம்மதி அவர்களுக்கு வரவேண்டும் என்பது அவர்கள் கையில் மட்டும்தானே இருக்கின்றது. ஆனால் அதை உணராமல் இவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இனிமேலாவது இவர்களுக்கு நல்ல பாடத்தினை நீ புகட்ட வேண்டும். அதை நீதான் செய்ய முடியும். ஏனென்றால் இதுநாள் வரையிலும் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நினைக்காத என் பிள்ளை அல்லவா நீ. யார் வாழ்க்கையிலும் எந்த அழிவையும் ஏற்படுத்த கூடாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். உனக்கு யார் எத்தனை கெடுதல் செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று மனதார நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ. நீ நினைத்தால் நிச்சயமாக ஒருவரினுடைய மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். உன்னால் அது இயலும் என்பதால் தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். மங்களகரமான நாட்களில் கூட தெய்வம் உள்ளே வர நினைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த நினைக்கின்றார்கள் என்றால் அதை நீ சரி செய்ய வேண்டும் அல்லவா. உன்னுடைய இல்லத்தில் நிம்மதி என்னாலும் இருக்க வேண்டும் அல்லவா. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா நம் குடும்பத்தில் உள்ளவர்களையே குறை சொல்கிறாளே என்று. என் தங்கமே, ஒரு நொடி சிந்தித்து பார். வெள்ளிக்கிழமை விடிந்திருக்கிறது. இன்று காலையில் உன்னுடைய இல்லத்தில் யாருமே கெட்ட வார்த்தைகளை பேசவில்லையா? யாருமே தேவையில்லாத மாற்றங்களை பற்றி பேசவில்லையா என்று ஒருமுறை சிந்தித்து பார். என் தங்கமே, இல்லத்திற்குள் தெய்வத்தினுடைய ஆட்டம் இருக்கும் பொழுது தெய்வத்தினை அங்கே தங்க வைக்க நினைப்ப
நினைக்கும் பொழுது நாம் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு இருப்போமானால் அது நமக்கு எதிராக திரும்பும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அப்படிதான் இன்று நீ நல்ல மனதோடு இருந்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியை அனுமதிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் என் குழந்தையே, இப்பொழுது மட்டும் அல்ல, இது எப்பொழுதுமே தொடரக்கூடாது. உன்னுடைய இல்லம் முழுக்க தெய்வம்தான் நிறைந்திருக்க வேண்டும். கெட்ட சக்திகளை நிரம்புவதற்கு நீ ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ யோசித்துப் பார். எத்தனை எத்தனை நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கினாலும் ஏதாவது ஒன்று உன்னை இழுத்து பின்னே தள்ளுகின்றது. நீ நினைப்பாய், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று. ஒரு சிலருக்கு இப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நினைத்து நினைத்து மனநோயாளியாகவே மாறிவிடுவார்கள். என் தங்கமே, நீ மனநோய்க்கு ஆளாகிவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் முதலில் நீ மனதினை நன்றாக தெளிவுபடுத்தி வைத்துக்கொண்டு உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி, தெய்வம் வர இருக்கின்ற நேரத்தில் எப்பொழுதுமே குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு இருந்தாலே போதும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கு. என் குழந்தை, நீ நினைக்கின்றாய் அல்லவா, நீ தெய்வம்தானே, ஒரு நொடியில் உன்னால் செய்ய முடிந்த இந்த விஷயத்தை என்னை செய்ய சொல்கின்றாயே, என்னால் முடிந்திருந்தால் நான் என்றோ இதை செய்திருக்க மாட்டேனா, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தியிருக்க மாட்டேனா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா. என் தங்கமே, என்னால் செய்ய முடியும், நான் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் உன்னால் ஒரு விஷயம் முடியும். நீ நினைத்தது போல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் எண்ணங்களை மாற்ற முடியும். அந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் நீ நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லோருக்குமே உன்னுடைய எண்ணங்கள் புரியும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத உன்னை பற்றி எல்லோருமே நல்ல எண்ணங்களை மனதில் வைத்திருக்கும் பொழுது நீ செய்கின்ற செயல் உன்னுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். எதிரிகளின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இது போன்ற செயல்பாடுகளினால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை எளிதாக அழித்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் சொல்லி புரிய வைத்து, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலோ தெய்வம் நமக்கு ஒருபொழுதும் துணை இருக்காது என்று சொல்லி நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்று மாலைக்குள் தெய்வ சக்தியினை உள்ளே வரவழைத்து விட வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே கேட்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் இது நாள் வரையிலும் செய்தவை எல்லாம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். இனி எந்த தவறுகளையும் செய்ய மாட்டேன் என்று மனதார நினைத்து கொண்டு தெய்வத்தின் முன்னால் கையெடுத்து வணங்கச் சொல். அது ஒன்றே போதும். என் தங்கமே, அவர்கள் அவர்களின் கைகளால் அருகில் இருக்கின்ற அம்மன் கோயில் குங்குமத்தை வாங்கி தானமாக கொடுக்கச் சொல். என் தங்கமே, இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து போகும். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்படியானால் குடும்பத்திற்கும் நல்லது நடக்க தொடங்கிவிடும் அல்லவா. இங்கிருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியேற தொடங்கும். இதற்கு முன்பாக முதலில் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். மன நம்பிக்கையோடு யார் செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, என்னுடைய குழந்தையான நீ நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளையும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். மற்ற தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் தங்கமே, உள்ளே நுழையும் பொழுதே இது கெட்ட சக்திகள் நிறைந்திருக்கிறது. இங்கே கெட்ட சக்திகளை நல்ல சக்திகள் வருவதற்கு முன்பாகவே உள்ளே விட்டார்கள் என்று நினைத்துதான் தெய்வம் வெளியேறும். அதனால் இது போன்ற காரியங்களுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. யாருக்கும் எந்த துரோகமும் ஒரு நாளும் செய்து விடாதே. தெரிந்தோ தெரியாமலோ என் பிள்ளை செய்த தவறுகள் ஏதேனும் இருக்குமானால் தெய்வத்திடம் நின்று நீயும் முறையிட்டால் தெய்வம் உனக்கு அற்புதமான மன்னிப்பினை வழங்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இனிமேலாவது நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து உன்னோடு உன் இல்லத்தில் இருக்கின்ற உறவுகளை சரியான பாதையில் வழிநடத்தி நல்லதை மட்டுமே அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன்.
மங்கள வெள்ளியில் என் குழந்தையே, நீ தெய்வங்களுக்கு தீபம் இட்டு இன்று நல்லபடியாக அவர்களின் அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் நல்லபடியாக மாறும். மாற்றத்தை காணும் பொழுது நீ நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய். யாரும் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு அம்மா உனக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி விடுவேன். என் தங்கமே, கெடுதல் என்பது வாழ்க்கையை அழிக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லோருமே மற்றவர்களோடு அன்பாக பழக வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.